ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ஒரு விநாயகர் கோவில் தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மும்பை போயிருந்தோம். சஞ்சுவை வந்து மும்பை ஐஐடிலேருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து காம்படிஷன் நடக்குது, நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களாம் மும்பை ஐஐடிலேருந்து நம்மளை இன்வைட் பண்ணதுனால நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு 5 days பிளானுங்க. நம்ம போயிட்டு அங்கே பவாய்னு ஒரு இடம், மும்பை ஐஐடி ஆப்போசிட்லேயே எங்களுக்கு ஹோட்டலில் ரூம் கிடைச்சிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம ஊர் ஃபுட்டெல்லாம் அங்கே கிடைக்கல. அதை தேடி அலைஞ்சோம். நாங்கள் நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். ஏதாவது ஃபுட் எதனா இருக்கான்னு எங்கே போனீங்கனாலும் அந்த வடை, பாவு சமோசா, ஏன்னா பேல்புரி, பானிபுரி அந்த மாதிரி ஐட்டங்க தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. போற வழியில பார்த்தீங்கன்னா இந்த கோவில்ல 10:30 மணிக்கு கூட்டமா இருக்கு. சரி, என்ன கூட்டம்னு தெரியலன்னு போய் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. பாருங்க, தொட்டில் கட்டி அதில் வந்து பைசாலாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு விநாயகரும் பார்த்தீங்கன்னா இங்கே வெள்ளை கலர்ல நல்லா சூப்பரா இருந்தார் விநாயகர். எங்களுக்கு ஒரு லக்கு தாங்க. நம்ம வந்து சாப்பாடு தேடி வந்தோம். இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு தரிசனம் கிடைச்சது. நம்ம வந்து இந்த விநாயகரை பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சோங்க. இந்த நந்தியோட காதலியே நம்மளோட தேவை, எலியோட காதலியே நம்மளோட தேவைகள்லாம் எல்லாரும் சொன்னாங்க. நானும் சொல்லி விட்டுட்டு அப்படியே சாமி பார்த்துட்டு ஒரு சுத்திட்டு வந்தோம். எல்லாருமே வீடியோவும் எடுத்தாங்க. அதனால எனக்கு வீடியோ எடுக்கிற பிரச்சனையும் கிடையாது. அப்படியே ஒரு சுத்திட்டு வந்து நாங்கள் ஓரமாக கீழே உட்காந்தாங்க. நாங்கள் போனது என்னமோ சாப்பாடு தேட, ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சூப்பராக தரிசனம் கொடுத்தாரு. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் வந்து அடுத்து எங்கே போகலான்னு தெரியல. சரி, எங்கே போனீங்கன்னா நம்ம ஊரில் தான் தெருக்கு தெரு பிரியாணி, பரோட்டா, இட்லி, சாம்பார்லாம் இருக்கும். இங்கெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அந்த மாதிரிலாம். நாங்கள் ஓரமாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க பிரசாதம் கொடுத்தாங்க. அது பார்க்கறதுக்கு கொழுக்கட்டை ஷேப்பில் சூப்பராக அழகாக இருந்ததுங்க. குட்டி குட்டியாக எல்லாரும் பார்த்துட்டு போகிறவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நம்ம ஊரில் சுண்டல், பொங்கல், கேசரி அந்த மாதிரி கொடுப்போம். இவங்க இந்த கொடுத்தாங்க. இதை வாங்கி நாம் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா வாயில் போட்டோம்னா வெறும் பால்கோவா மாதிரி சூப்பராக இருந்தது. கொழுக்கட்டையே கிடையாது, அது பால்கோவாங்க. ஷேப் மட்டும் அந்த ஷேப்பில் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா யாகம் வளர்த்திருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த சாமி வச்சு அது மேலே அந்த குட்டி குட்டியாக மாலை வாங்கி எல்லாரும் போட்டாங்க. நமக்கு அதை பற்றி தெரியாது. நம்ம அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்ததா இல்லை ஏதாவது விசேஷமா எதுவுமே தெரியல. ஏன்னா எதை யார்கிட்ட கேட்டாலும் ஹிந்தியில் இருக்குது. நமக்கு ஒன்றும் புரியவும் கிடையாது. நமக்கு வந்து ஹிந்தி தெரியும், ஆனால் இவங்க ஃபாஸ்ட்டாக பேசுகிறப்ப அது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் சரி இதை சாமி பார்த்துட்டு அடுத்தது சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லி எங்கேயா தேடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடியானாங்க. அதுக்கப்புறமா வெளியே வந்தவொடனே எங்களுக்கே ஒரு ஷாக் கிடைச்சிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வரவங்க எல்லாருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா பிளேட்டு தராங்க. எங்களுக்கு அது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அந்த பிளேட்டை வாங்கிட்டோம். அப்போ என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 பூரி சின்ன சின்னதாக, பன்னீர் குருமா, அதுக்கப்புறமா பிரிஞ்சி சாதமும் ரைத்தா கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஜிலேபி, நெய்யிலே போட்ட ஜிலேபி எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வாட்டர் பாட்டில் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. நாங்கள் போகிறப்ப சாப்பாடு பிரிஞ்சி சாதம் காலி ஆயிடுச்சு. நம்ம போனது என்னமோ சாப்பாடுக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் வந்தது. அவங்க வந்து சாப்பிட்டுட்டு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோங்கன்னு எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க. நாங்களும் அங்கேயே முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு நல்லா சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு சூப்பராக லக்கா சாப்பாடு கொடுத்தாரு விநாயகர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மும்பையோட வீடியோஸ் நிறைய இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிவிடுங்க.